ஜென்ரலாக இந்த வருஷம் போன பட்ஜெட்டுக்கோ இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்டுக்கோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்களே, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. இந்த பட்ஜெட் எப்படி ஒரு காமன் மேனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும்? கோல்டு அண்ட் சில்வர் ஓகே, கடந்த 2 நாளா ரைட், என்னவோ தெரியல அடிச்சுட்டு இருக்காங்க. இல்லை எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியும். உங்களோட வியூ பாயிண்ட் என்ன? கிட்டத்தட்ட 53 லட்சம் கோடி வருஷத்துக்கு இப்போ செலவு பண்ண போறீங்க இந்த ஜிடிபி அட்டைன் பண்றது. இந்த 53 லட்சம் கோடி எங்கிருந்து வருது, எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு கடன் வாங்குறீங்க, எங்க செலவு பண்ண போறீங்க? ஸ்பெக்குலேஷன் இஸ் நீடட். ஆனா ஸ்பெக்குலேஷனே ஒரு மார்க்கெட்டா இருக்கக்கூடாது. அதனால நான் ரொம்ப பாசிட்டிவ் மூவா அதை பார்க்குறேன். அமெரிக்கா ஆகட்டும், யூரோப் ஆகட்டும், எல்லா கண்ட்ரிலுமே கடன் ஜாஸ்தி இருக்கு. அவங்க வந்து ஃபிஸ்கல் ரொம்ப எக்ஸ்பான்ஷனரியா இருக்காங்க. நம்ம ரொம்ப ப்ரூடண்டா இருக்கோம். வணக்கம். இன்னைக்கு மிஸ்டர் பாலாஜியோட நம்ம பட்ஜெட் ரீசெண்டாக தாக்கல் பண்ணியிருக்காங்க இல்லையா, 2026-27க்கு. அது காமன் மேனுக்கு இந்த பட்ஜெட்டோட எஃபெக்ட் என்ன, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத மிஸ்டர் பாலாஜியோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாலாஜி. வணக்கம் கணேஷ். பாலாஜி, ஜஸ்ட் ஒரு பிஃபோர் வி ஸ்டார்ட் கெட்டிங் இன்டு அந்த பட்ஜெட்டை, ஸ்பெசிஃபிக் பட்ஜெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பட்ஜெட்டுங்கிற அந்த ஒரு கான்செப்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ? ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு பட்ஜெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஒரு நேஷனுக்கு, ஒரு எக்கானமிக்கு பட்ஜெட் அதோட இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த இம்பார்ட்டன்ஸை எங்கே உங்களுக்கு தெரியப்படுத்துது யூஸ்வலாக? பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு ஃபேமிலிக்கு எப்படி ஒரு பட்ஜெட் இருக்கோ, ஒரு கண்ட்ரிக்கு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்ஸும் வரும். ஒரு இந்தியன் எக்கானமி நீங்கள் பார்த்தீங்கன்னா 393 lakh crore எக்கானமி. ஒரு 350 lakh crore ஒரு 393 lakh crore எக்கானமிக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு செலவு பண்ணுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட 53 லட்சம் கோடி வருஷத்துக்கு இப்போ செலவு பண்ண போகிறீங்க இந்த ஜிடிபி அட்டைன் பண்ணுறதுக்கு. இந்த 53 லட்சம் கோடி எங்கேருந்து வருது, எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ கடன் வாங்குறீங்க, எங்கே செலவு பண்ண போகிறீங்க, இதோட ஒரு பெரிய புரிதல் தான் இந்த பட்ஜெட். ஸோ பட்ஜெட்லேயும் நிறைய பாலிசிஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, ஆஃப் பட்ஜெட்லேயும் நிறைய பாலிசிஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல டைரக்ஷனை குறிக்கும். கரெக்டாக எப்படி நம்ம கவர்மெண்ட் திங்க் பண்ணுறாங்க, ஒரு 10-20 வருஷத்துக்கு எந்த டைரக்ஷனில் போகிறாங்கன்றதுக்காக ஒரு நல்ல ஸ்டெப்பு தான் பட்ஜெட். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசுனது ஒன்று. ஜென்ரலாக இந்த வருஷம் போன பட்ஜெட்டுக்கோ இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்டுக்கோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்களே, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. இந்த பட்ஜெட் எப்படி ஒரு காமன் மேனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும்? ஸோ இந்த பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கண்டினியூஷன் ஆஃப் பாலிசின்னு நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, கோவிடுக்கு அப்போ கொஞ்சம் ஃபிஸ்கல் எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்க, நிறைய கடன் வாங்கி. ஸோ அப்போ பட்ஜெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் கோடி இருந்தது நம்ம கண்ட்ரியோட பட்ஜெட். 2 வருஷத்துல 35 லட்சம் கோடிக்கு போச்சு சைஸ். ஸோ கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடகடன் செலவு பண்ணி அந்த 2 வருஷம் அந்த கோவிட் லோல இருந்து நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டெடியா போன வருஷம் பாத்தீங்கன்னா 49.5 லட்சத்துல இருந்து இன்னைக்கு 53, ஒரு 4 லட்சம் கோடி தான் இன்கிரிமெண்ட். சோ என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து ஸ்டெடியா அந்த கடன் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணி growth ஓரளவுக்கு ஸ்டேபிளா பண்ண பாக்குறாங்க. சோ கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பாலிசி, அந்த பிஸ்கல் கன்சாலிடேஷன் சொல்லுவோம், கடனை கொஞ்சம் கம்மியா வாங்கி க்ரோ பண்ணணும். ஸோ நம்பர் வைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட நாமினல் ஜிடிபின்னு ஒண்ணுல 350 to 393, அது 10%. அப்படின்னா நம்ம கண்ட்ரி 10% க்ரோ ஆகுது. இது நாமினல் ஜிடிபி. அதுல இருந்து நீங்க இன்ஃபிளேஷனை கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரியல் ஜிடிபி அது வந்து 6-7 கிட்டத்தட்ட வரும், பேஸ்ட் ஆன் வாட் இன்ஃபிளேஷன். உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் growth பாத்தீங்கன்னா 7.7% தான். அப்படின்னா இந்த 10% ஜிடிபிக்கே நீங்க வந்து 7.7% மோர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி அந்த growth அட்டெண்ட் பண்ணுறீங்க. ஸோ திஸ் வில் பி அன் என்விரான்மெண்ட் வேர் அந்த growth வந்து கொஞ்சம் ஸ்டார்டா இருக்கும், கொஞ்சம் டைட்டா இருக்கும். அந்த கோவிட்ல வந்த பவுன்ஸ் மாதிரி வராது. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஷார்ட் டேர்ம்ல ஸ்லைட் பெயினா இருந்தாலுமே ஒரு 10-20 இயர்ஸ் விசிபிலிட்டிக்கு கண்ட்ரில கடன் கம்மியா இருந்ததுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஆகட்டும், யூரோப் ஆகட்டும், எல்லா கண்ட்ரிலுமே இன்னைக்கு கடன் ஜாஸ்தி இருக்கு. அவங்க வந்து பிஸ்கல் ரொம்ப எக்ஸ்பான்ஷனரியா இருக்காங்க. நம்ம ரொம்ப ப்ரூடண்டா இருக்கும். லைக் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டை டைட்டா வச்சிருக்கிறோமோ, கண்ட்ரியும் அதை பண்றாங்க. அதோட இம்பாக்ட் என்னன்னா, ஷார்ட் டேர்முக்கு ஸ்லைட்லி நாட் வெரி பாசிட்டிவ், ஆனா லாங் டேர்முக்கு சிக்னிஃபிகன்ட்லி பாசிட்டிவ். ஏன்னா கடன் இல்லாத சொசைட்டி நீங்க நிறைய வருஷம் க்ரோ பண்ணலாம். அதுதான் இவங்களோட அட்டெம்ப்ட். இதை தான் பண்ணிட்டே வராங்க. இதுதான் இந்த பட்ஜெட்லயும் பண்ணாங்க.
பட்ஜெட்ல கொஞ்சம் எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்மளுக்கு இந்த யுஎஸ் ட்ரேட் டீல் நடக்காதனால கொஞ்சம் growth ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்காக ஏதாவது கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைச்சோம். அந்த நாமினல் ஜிடிபி வந்து ஒரு 11, 12 வந்துடுச்சுன்னா growth வந்துரும், மார்க்கெட் வந்துரும், எஃப்டிஐ வரும், எஃப்ஐ வந்துரும், ரிவைவ் ஆயிடும் நினைச்சு எதிர்பார்த்ததுல ஒரு சின்ன ஒரு எப்பவுமே அந்த குழந்தைக்கு இருக்கிற சின்ன டிசப்பாயின்மெண்ட். பட் அதர்வைஸ் வேர் இன் a good wicket. நியர் டேர்ம் பிக் ஸ்வீட் நியூஸ் இஸ் மிஸ்ஸிங். ரிஃபார்ம்ஸ் பண்ணுவாங்க, அதுல தான் நம்ம வந்து பார்க்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும். பாலாஜி நீங்க சொல்றீங்க லாங் டேர்முக்கு திஸ் ஃபேர்லி குட் பட்ஜெட், ஸ்டேபிள் பட்ஜெட் அப்படின்னு. ரைட். இப்போ லாங் டேர்ம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10-20 வருஷம் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு மார்க்கெட்ஸ்ல, ஒரு ஜென்ரலி கண்ட்ரில வளரணும்னு நினைக்கிறாருன்னா ஓகே, ஸ்டேபிளா இருக்கு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு ஒருத்தர் யோசிக்கிறாரு, மார்க்கெட்டே கொண்டு வரேனே இந்த ஒரு டிஸ்கஷன்ல, இன்னைக்கு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு மார்க்கெட்ல. கரெக்ட். இன்னைக்கு ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட்ஸ்ல இம்பாக்ட் இருக்கு நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றவர் எப்படி இதை அணுகணும், எப்படி இதை யோசிக்கணும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்? நல்ல கேள்வி கணேஷ். இது வந்து உங்களுக்கு growth இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா அந்த எக்ஸஸ் growth இல்ல. ஸோ நீங்க வந்து 21, 22ல என்ன நடந்தது, அகைன் ஐ ஹேவ் டு கோ பேக். அங்க எக்ஸஸ் growth வந்ததுனால ரிட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா 20, 30, 40% எல்லாம் பண்ணோம். நிறைய ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்லாம் கண்ணாமூனா நல்லா பண்ணிடுச்சு. இது எல்லாமே ஒரு கான்டெக்ஸ்ட். அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல பார்க்காம கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணாங்க, நிறைய கேபெக்ஸ்ல செலவு பண்ணாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டாக், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிடுச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் growth சொன்ன மாதிரி 7.7, கேபெக்ஸ் 12%, டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 17%. ஸோ கிட்டத்தட்ட டிஃபென்ஸ்ல கன்சிஸ்டன்டா அந்த பாலிசி இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த 25-13 வராது. ஸோ நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, இந்தியா 10% grow ஆகுது, அந்த நோக்கி நம்மளோட ரிட்டர்ன் எவ்வளவு இருக்கும்னா ஒரு 12, 14 அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது நம்ம ரியலிஸ்டிக்கா இருப்போம். அதுதான் வேண்டியது தவிர இந்த எக்ஸஸ் ரிட்டர்ன் ஆஃப் திஸ் 21, 23 அந்த மாதிரி பீரியடுக்கு நெய்தர் கவர்மெண்ட் ஹஸ் இன்கம், மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் இல்ல, நல்ல புல்ரன் வந்தது. 25 கொஞ்சம் கன்சல்டேட்டை கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. ஜனவரியும் நல்ல செல்லிங், எஃப்ஐ செல்லிங் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல செல்லிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் வர இன்வெஸ்டருக்கு இது வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக். அதனாலதான் சொன்னேன், எப்போ ஒரு லாங் டேர்ம் பாலிசி எடுத்தாலுமே நீங்க 5-7 இயர்ஸ்ல வின் பண்ணிடலாம். ஆனா உங்க எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கணும்னா இந்த நாமினல் ஜிடிபி ரிட்டர்ன் ஒட்டி பிராட் இண்டெக்ஸ். இதே நீங்க ஸ்பெசிபிக் ஒரு ஃபண்ட், ஒரு ஸ்பெசிபிக் ஒரு ஸ்டாக் நீங்க பண்றீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஒரு பிராடா எவ்வளவு ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம்ன்ற ஒரு கேள்விக்கு 10 இங்க இருக்குன்னா ஒரு 12, 13 எதிர்பார்க்கறது ஒரு நல்ல புத்திசாலித்தனம். அதை பார்த்து நம்ம அணுகும் பொழுது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுவோம், அக்ரெசிவா எக்ஸ்போஜர் எடுக்காம. புரியுது பாலாஜி. ஸோ நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த நாமினல் ஜிடிபிக்கும் ரியல் ஜிடிபிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மளுக்கு பல பேருக்கு தெரியாது. கரெக்ட். ஒரு ஜென்ரலா ஒரு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் எஸ்ஐபி மூலம் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இந்த பேசிக் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஃபிளேஷன் தான் இதோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இன்ஃபிளேஷன் நம்மளுக்கு எல்லாரும் சொன்னா நம்மளோட வீட்டோட இன்ஃபிளேஷன் தான் நம்மளுக்கு தெரியும். எஸ். சோ நாட்டோட இன்ஃபிளேஷன்ங்கிறது இது, வீட்டோட இன்ஃபிளேஷன்ங்கிறது இதுங்கிற அந்த டிஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் விலாவரியா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சோ இன்னைக்கு வந்து நாமினல் ஜிடிபி 10%, அதான் நேத்து கொடுத்துட்டாங்க 393. அந்த நம்பரை நீங்க புடிச்சுக்கோங்க, இந்தியா ஜிடிபி. இதுல வந்து உங்களுக்கு இன்ஃபிளேஷன் 3% வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி முடிக்கணும்னா நம்மளோட ரியல் ஜிடிபி 7%. சரி, நம்மளோட என்னைக்குமே வேர்ல்டுல ரியல் ஜிடிபி மேலும் தான் மெஷர் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. அந்த டைட்டில் வச்சிருக்கிறது ரியல் ஜிடிபி. கரெக்ட். யூஎஸ் பாத்தீங்கன்னா 2-3%, சைனா 4%, இந்தியா 6-7% க்ரோ ஆகுது. ஆனா ஏன் நாமினல் ஜிடிபி ரொம்ப முக்கியம்னா, நம்ம சேலரி growth நாமினல், நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் நாமினல். ஏன்னா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம பிரிக்க முடியாது எவ்வளவு நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்றோம், எவ்வளவு இன்ஃபிளேஷனால செலவு பண்றோம். அதனால இந்த 2 நம்பரையுமே மெஷர் பண்ணணும். ரியல் ஜிடிபில இந்தியா நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம், அது 6-7. எங்க ஒரு டிஃபரன்ஸ்னா, நீங்க ஒரு 15 இயர்ஸ் 12 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா இந்தியா நாமினல் ஜிடிபி growth 13-14 இருந்தது. அந்த 2012-13 கொஞ்சம் ஹை இன்ஃபிளேஷனரி பீரியட், நாமினல் growth ஜாஸ்தி இருந்தது. அது ரொம்ப கண்டியூசிவ் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 11-12 கிட்ட வந்து செட்டில் ஆச்சு. அது ரொம்ப கண்டியூசிவான ஒரு என்விரான்மெண்ட். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சப் 10க்கு போய் இந்த வருஷம் 10 சொல்றோம், பட் போன வருஷம் பாத்தீங்கன்னா சப் 10. கரெக்ட். சோ நிறைய பேருக்கு, சாதாரண மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்கம் growth வர மாட்டேங்குது. நம்ம ஆவரேஜ் பர் கேபிட்டா $3,000 கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொசைட்டில ஒரு நாமினல் growth கூட ஒரு 10 மேல இருந்ததுன்னா ஓரளவுக்கு பெட்டர், அதுதான். ஆனா growth கண்டிப்பா இருக்கு.
ஹை growth இன்னைக்கு என்விரான்மெண்ட் இல்ல. ம். அண்ட் நம்மளுக்கு அந்த ட்ரேடிலும் இல்ல, குளோபல் என்விரான்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணல எக்ஸ்போர்ட்ஸ்க்கு. கரெக்ட். ரைட். அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டா வச்சுக்கிறது ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்றேன். புரியுது குருஜி. ஸோ நம்ம லாங் டேர்ம் பேசிட்டோம், ஓரளவுக்கு ஷார்ட் டு மீடியம் டேர்ம் பேசிட்டோம். இமீடியட் ரெஸ்பான்ஸ் மார்க்கெட்ஸ்ல Right. பாத்தீங்கன்னா ஆமா. ரெண்டு விஷயத்தினால கொஞ்சம் பாதிச்சிருக்குங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட். எஸ்டிடி வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கரெக்ட். அண்ட் பைபேக் அந்த ஒரு கிளாஸும் வந்திருக்கு. ஸோ இதோட இம்பாக்ட் வந்து வேர் டு யூ சீ இட்? இது வந்து எப்படி இதாகும்? வெரி நல்ல கேள்வி கணேஷ். ஐ திங்க் எஸ்டிடி முன்னாடியே வந்திருக்கணும். இல்லைன்னா Right. எதனாலன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸை கிரியேட் பண்ணல, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ட்ரேடர்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். சொசைட்டில வந்து ஒரு நான் சொல்லுவேன் அந்த மிஸ் அலோகேஷன் ஆஃப் டைம்னு சொல்லுவேன். ம். வேற எல்லாருமே என்னன்னா காலையில ஒரு ஆப் எடுத்தோமா, ட்ரேட் பண்ணோமா, கரெக்ட். சரி எல்லாரும் காசு பண்ணா பிரச்சனை இல்ல, சரி Correct. ஓகே நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம். கரெக்ட். ஆனா நீங்களே பார்த்திருப்பீங்க செபி டேட்டாலாம் வந்திருக்கு. Correct. கிட்டத்தட்ட 90% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் have lost money. ம். அவங்க கடன்லாம் வாங்கி கூட என்ன ஈஸி ஆப்ல எல்லாம் கடன்லாம் வாங்கி கூட பண்றாங்க. Correct. ஸோ தட் இஸ் வை இந்த ஸ்பெகுலேஷனை கொஞ்சம் அளவுக்கு கம்மி பண்றது ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ம். அதோட ஒன் ஆஃப் த இம்பாக்ட் தான் இந்த எஸ்டிடியோட ஹைக்கு நான் பாக்குறேன். ம். ஆப்வியஸ்லி நீங்க நேற்று பார்த்துருப்பீங்க எம்சிஎக்ஸ் ஆகட்டும், BSE. க்ரோ ஆகட்டும், ம். பிஎஸ்சி ஆகட்டும், Correct. என்எஸ்சி லிஸ்டட் இல்ல, Correct. பட் தே வில் ஹேவ் a bigger impact. Correct. Right? ஆனா ஐ திங்க் இட்ஸ் a very very பாசிட்டிவ். ஏன்னா ரொம்ப ஸ்பெகுலேஷன் எனி சொசைட்டிக்குமே நல்லது இல்ல, ம். நம்ம மார்க்கெட்டுக்குமே அது நல்லது இல்ல. ரைட். ம். ம். ஸ்பெகுலேஷன் இஸ் நீடட். ம். ஆனா ஸ்பெகுலேஷனே ஒரு மார்க்கெட்டா இருக்கக்கூடாது. அதனால நான் ரொம்ப பாசிட்டிவ் மூவா அதை பாக்குறேன். ம். ஈவன் தோ நம்ம ஒரு 1-2 மந்த்ஸ்க்கு அந்த நெகட்டிவிட்டி வரலாம், ம். பட் ஐ திங்க் இட்ஸ் a very good move. ம். What is good for society is good for markets, ம். for the economy. ம். I'm a big bull of that. So I think it's a good move. But obviously, right, இனி நல்ல விஷயங்களும் நீங்க வந்து கொஞ்சம் அந்த கசப்பான விஷயத்தை எடுத்துதான் ஆகணும். கரெக்ட். Hopefully we will bite it. புரியுது. செகண்ட் உங்க கேள்வி வந்து பைபேக். ம். நீங்க வந்து முன்னாடி பாலிசி என்ன இருந்ததுன்னா அதை மூவ் பண்ணும்போது அதை வந்து ஃபுல்லா உங்களோட இன்கம்க்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரைட். ம். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபவுண்டரை மீட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், ம். when சீப்பா இருக்கும்போது உங்க ஸ்டாக்கை பைபேக் பண்ணும்போது இமிடியட்லி சிஎஃப்எஸ் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, டஸ் இட் மேக் சென்ஸ், இந்த டாக்ஸேஷன்ல ஏன் இதை பண்ணணும்? அப்போ நான் ஒரு வார்த்தை என்ன சொன்னேன்னா, சார் டாக்ஸேஷன்ன்றது மாறும். ம். கான்செப்சுவலி ஒரு அசெட் சீப்பா இருந்தா நீங்க வாங்கணும், ஒரு அசெட் எக்ஸ்பென்சிவா இருந்தா விற்கணும். ஒத்துக்கிட்டாங்க. கரெக்டா அந்த பட்ஜெட் அதுதான் பண்ணிடுச்சு. கரெக்டா. கரெக்ட். ஏன்னா பைபேக்ன்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் விண்டோ. இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளவு அடிக்கிறீங்க, சில கம்பெனி எல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க 10-12 PE 1 price to book கூட வந்துடுச்சு. ம். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் எங்கிருந்து வரும்னா, ப்ரொமோட்டர் சைட்லயோ இல்ல கம்பெனி சைட்ல இருந்து ஒரு சின்ன பைபேக் பண்ணி ஒரு மார்க்கெட்ல அக்விசிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ம். ஐ திங்க் திஸ் ப்ரொவிஷன் வில் எனேபிள் ம். கம்பெனிஸ் டு அப்ரோச் இந்த பைபேக்கை ஒரு நல்ல டூலா யூஸ் பண்ணுவாங்க. தவிர டாக்ஸுக்காக நான் இது பண்ணாம இருப்பேன்றது வந்து நம்மளுக்கு அந்த சிக்னல் மிஸ் ஆகுது. ம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10 கம்பெனி அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா அடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சிக்னல் கிடைக்கும் ஒரு இன்வெஸ்டரா. அந்த சிக்னலை கட் பண்ணியிருந்தாங்க, ம். நீங்க அதை கரெக்ட் பண்ணாங்க. வெரி குட் மூவ். ரைட். டெஃபினெட்லி ஐடி வில் பெனிஃபிட் த ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க தான் இந்த பைபேக்கை வந்து எந்த பிரைஸ் வந்து பண்ணுவாங்க. ம். பட் ஐ வில் டெஃபினெட்லி என்கரேஜ் நிறைய கம்பெனிஸ் when the asset are cheap they should do buyback now because it's capital gains in the minority investor. Correct. And I think it's a brilliant move. அதான் சொன்னேன்ல, they have done all the move keeping very very medium term long term brilliant. ம். just that அந்த சுகர் டோஸ் மட்டும் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அவங்க கிட்ட இருந்து கொடுக்காம இல்ல. புரியுது. இன்னைக்கு நம்ம கிட்ட அவ்வளவு ரெவென்யூ இல்ல. ரைட். ஜிஎஸ்டி கட்டலாம் கொடுத்துருக்கோம். கரெக்ட். which I did not tell you. இந்த 7.7% எக்ஸ்பெண்டிச்சருக்கு 11% கார்ப்பரேட் டாக்ஸ் growth, 11.7% நம்ம டாக்ஸ் growth, கரெக்ட். ஜிஎஸ்டி நெகட்டிவ் 2.5% 3% கிட்ட. ஏன்னா நம்ம இந்த கட்டிப்பு தான் கொடுத்துருக்கோம். கரெக்ட். சோ அந்த என்விரான்மெண்ட்ல தான் இவங்க அந்த டைட் பட்ஜெட், டோன்ட் ஹேவ் மணி, அப்பவுமே அந்த கடனை லைட்டா வாங்கினதால ஃபிக்ஸ்ட் இன்கம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. சோ ஐ திங்க் அந்த ஒரு டைட் இதுல பண்ண முடிஞ்சது பண்ணாங்க. மேபி ஒரு விஷயம் அவங்க நல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஆசைப்படுறது என்னன்னா அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வருஷம் 80,000 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனா லாஸ்ட் 3-4 வருஷம் ஒரு நல்ல புல் மார்க்கெட்டையும் அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணலையோன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஐடிபிஐ பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா நம்ம நினைக்கிறோம் அந்த இது முடியும்ட்டு. சோ இந்த வருஷம் அதெல்லாம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி ஆர்பிஐ கிட்ட இந்த டிவிடெண்ட் கூட கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடிக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஃபேர் ஜோனுக்கு போவோம். அங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா ஆல்ரெடி இது ஒரு டைட் விக்கெட். தட் இஸ் வாட் த மார்க்கெட் நர்வஸ்னஸ். என்னன்னா ஆல்ரெடி நீங்களே 10 தான் சொல்றீங்க, கொஞ்சம் தான் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆயிடும்ட்டு. ஸோ சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இட் வில் பி ஸ்லைட்லி லோ growth environment.
அப்போ நீங்க எப்படி உங்க போர்ட்ஃபோலியோ பொசிஷன் பண்ணணுன்றது தான் Game. சார் இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க அதை பொசிஷன் பண்றதுல தான் இதுல நீங்க எப்படி வெளியில வருவீங்கங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்குன்ட்டு. இப்போ ஜென்ரலா ஒரு காமன் மேனுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, எனக்காக என்ன பண்ணாங்க இந்த Correct. ஒரு மிடில் இன்கம் மேனுக்காக என்ன பண்ணாங்க இந்த கவர்மெண்ட்ல, டாக்ஸ் கட் கொடுத்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்கங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட், அந்த ஒரு விஷயம் இந்த பட்ஜெட்ல மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கணேஷ், அது வந்து முன்னாடி நீங்க போன வருஷத்துல இருந்து எடுத்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு பட்ஜெட்ன்றது ஒரு கண்டினியூஷன் ஆஃப் பாலிசி. எவ்ரி 365 டேஸ் அதை சப்மிட் பண்ணணும் தவிர நம்ம அவுட் ஆஃப் பட்ஜெட் கூட நிறைய பண்ணலாம். ஸோ நீங்க போன வருஷம் பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா நல்லா ரேஸ் பண்ணிட்டாங்க நம்ம பர்சனல் கன்சம்ஷன் இதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி கட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியலாக மோர் தென் 100 பேசிஸ் பாயிண்ட் அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்காக ஒரு கன்சம்ஷன் க்ரோத்தை புஷ் பண்ணுறதுக்காக பண்ண ஆக்டிவிட்டிஸ். அகைன் இது வந்து நமக்கு இருந்து கொடுக்காத போது ஒரு கேள்வி இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு வர வேண்டியது என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி கட் கொடுத்தனால நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் உங்களுக்கு நெகட்டிவ் ஜிஎஸ்டி க்ரோத் தான் அக்யூமுலேட்டிவ்லி. ஸோ ஐ திங்க் அந்த கன்ஸ்ட்ரைன்ட் என்விரான்மெண்ட்ல அந்த கண்டினியூஷன் ஆஃப் பாலிசியே ஒரு நல்ல விஷயம்னு சொல்றேன். கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். நம்மளோட இது இவ்வளவுதான், நம்ம வந்து கரெக்டா வேலை செஞ்சு இன்கம் ஏர்ன் பண்ணி we have to live. So that way it's a fair thing. மேபி இன்னும் நம்ம கொஞ்சம் இன்கம் growth வந்து ஃபர்தரா பண்ணும்போது கூட கொடுக்கலாம். பட் ஐ திங்க் கண்டினியூஷன், ஏன்னா எவ்ரி இயர் கொடுக்கறதுக்கு விண்டோவும் இல்லை. அந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தா உங்களுக்கு கேபெக்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 10% 7% growth எக்ஸ்பெண்டிச்சர்லயுமே கேபெக்ஸ் growth கிட்டத்தட்ட 11%. அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் அசெட்டுக்கு ஃபண்ட் பண்றீங்க. அதுவும் பர்டிகுலரா டிஃபென்ஸ்ல ஃபண்ட் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு. கரெக்ட். ஸோ ஐ திங்க் அந்த ப்ரையாரிட்டியை நம்ம சூஸ் பண்ணி தான் ஆகணும். ரிசோர்சஸ் கம்மி, ப்ரையாரிட்டிஸ் நிறைய இருக்கு, அதை சூஸ் பண்ணி ரீசனபிளா அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க கேட்டதோட கண்டினியூஷன்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாலாஜி. கேபெக்ஸ் பத்தி பேசியிருந்தீங்க இல்லையா? யூஸ்வலா பட்ஜெட்ல என்ன கேள்வி வரும்னா, என்னென்ன செக்டருக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இருந்திருக்காங்க அப்படின்றது. கரெக்ட். கொஞ்சம் ஓவர்வியூ கொடுக்க முடியுமா? என்னென்ன செக்டருக்கு? கண்டிப்பா. ஐ திங்க் டிஃபென்ஸ் கண்டினியூ டு பி a very favored sector for a right reason. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று டேட்டா சென்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்சென்டிவ் 20 வருஷத்துக்கு எஃப்டிஐ காசை ரேஸ் பண்றதுக்காக ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சில ஐடி ஜிசிசிக்கு வந்து எப்படி ஒரு செக்யூர்ட் சிஸ்டம் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொபைல் பிஎல்ஐ கண்டினியூ பண்ணல, ஆனா எலக்ட்ரானிக் இது பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெரி கண்டினியூஷன். புது புது பாலிசியும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீட் ரயில் வந்து 7 இதுக்கு வரப்போகுது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ. உங்களுக்கு சென்னையில இருந்து பெங்களூரும் இருக்கு, ஹைதராபாத் டு சென்னை இருக்கு. கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி செலவு பண்ண போறாங்க இந்த ஸ்பீட் ரயில் காரிடார், ரைட்? ஸோ ஐ திங்க் எல்லாமே அந்த கண்டினியூஷன் ஆஃப் பாலிசி. இன்கிரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ரோட்ஸ் நிறைய கட்டினாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வே, ஏர்போர்ட், போர்ட், அந்த மாதிரி கொஞ்சம் நான் சொல்லுவேன் அப்பர் எண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் அந்த மணி இஸ் கெட்டிங் ஸ்பெண்ட். அண்ட் கன்சிஸ்டன்டா இந்த பிஎல்ஐ நோக்கி அந்த ஆத்ம நிர்பர் மாதிரி நம்ம வந்து இன்வர்டா பார்த்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அதனால தான் டிஃபென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ ஐ திங்க் அந்த continuation of policy is very very clear. Right. As long as you have a 5 to 7 year outlook, நீங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷனை போட்டு இது பண்ணலாம். பட் இனி ஸ்பெசிஃபிக்கா எதுவும் பெருசா மூவ் பண்ணல. ஏன்னா இருந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல உங்களுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிட்டாங்க. தேங்க்யூ பாலாஜி. இப்போ என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஹேண்டட் கேள்வி. ஓகே, நீங்க சொன்னீங்க டிஃபென்ஸை பத்தி சொன்னீங்க, வேர் குளோபல் என்விரான்மெண்ட் இஸ் நாட் வெரி கண்டியூசிவ் டுடே, விச் இஸ் வை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அங்க பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். கோல்ட் அண்ட் சில்வர், ஓகே, கடந்த 2 நாளா ரைட் என்னவோ தெரியல அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். உங்களோட வியூ பாயிண்ட் என்ன பாலாஜி இதுல? ஐ திங்க் கணேஷ், இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான கேள்வி. இது ஆஃப் பட்ஜெட் டாபிக் தான், ஆனாலும் சொல்றேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி காலையிலே ஃபர்ஸ்ட் கேள்வி வீட்லயும் சரி வெளியும் சரி கோல்டும் சில்வரும் என்ன பண்ணலாம். கரெக்ட். சிம்பிள் கணேஷ், ஒரு அசெட் சீப்பா இருக்கும்போது நம்ம வாங்கணும், ஓகே இருக்கிற இடத்துல ஹோல்ட் பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் விற்கணும். இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி, which we are consistently practicing. கோல்டு பார்த்தீங்கன்னா $1,600-$1,500 இருந்தது, $1,700 இருந்தது. இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா $1,700 தான், ரைட்டா? அது ஒரு 2,000 போச்சு, 2,500 போச்சு, 3,000 போச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 4,000 5,000 போய் இன்னைக்கு அந்த 5,400 போய் மறுபடியும் அடிச்சிட்டாங்க. ஸோ கிளியர்லி காஸ்ட் இங்க இருக்கு, நல்ல ரைஸ் வந்துடுச்சு. ஒரு 100-150% ரிட்டர்ன் வந்த அப்புறம் ஐ திங்க் ஐ சஜஸ்ட் ஓரளவுக்கு ட்ரிம் பண்றது ஒரு புத்திசாலித்தனம். அதுதான் நம்ம ஹவுஸ் வியூ நம்ம கன்சிஸ்டண்டா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகனா கோல்டு கீழே விழுன்ற ஒப்பீனியன் இல்லை. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஈஸி மணி, ஓகே மணி,
டஃப் ஆர் நோ மணி என்பேன். ஈஸி மணி நம்ம பண்ணியாச்சு. அது $2000 $4000 போச்சு. அது கோல்டு. கரெக்ட். அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அசெட். கரெக்ட். மூவ் ஆயிடுச்சு. இங்க இருந்து அது அப்படின்னு சுத்திட்டு இருக்கு. ஐ திங்க் அடுத்த கோல்டு தேடுறது தான் என்னோட தேடலா இருக்கு. தட் இஸ் சில்வர் ரொம்ப ட்ரிக்கி. அது ஒரு ஹை பீட்டா அசெட்னு சொல்லுவேன். ஏன்னா அது நீங்க வந்து ஜெனரலா பை ப்ராடக்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்றீங்க. சில்வர் எப்படி போச்சுன்னா ஒரு எஸ்எம்இ ஸ்டாக் மாதிரி போச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் விழுந்ததும் முந்தா நேத்து நடந்தது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோன். கரெக்ட். ஒரு சில்வர் மாதிரி ஒரு அசெட் ஒரு 30%க்கு மேல ஒரு நைட்ல விழுன்ற நம்ம யாரா சொல்லியிருந்தோம்னா நம்ப மாட்டாங்க. கரெக்ட். ஆனா அதுதான் ரிஸ்க். சோ இன்னைக்கு பிக்கெஸ்ட் ரிஸ்க் எங்க இருக்குன்னா மெட்டல்ஸ்ல. ஓகே. India has underperformed badly. So I think last 18 months underperformance has given relatively ஒரு சார்ட் போட்டுட்டு இருந்தேன். லாஸ்ட் 10 இயர்ல மார்க்கெட்டும் கோல்டும் ஒரே ரிட்டர்ன். கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடக்டிவ் அசெட்டும் ஒரு கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணாத ஒரு ஸ்டேபிள் அசெட் தான். இது ரெண்டும் கன்வர்ஜ் ஆகும் பொழுது நீங்க ஜெனரல் ஹிஸ்டாரிக்கலே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேபிள் நான் கேஷ் ஜெனரேட்டிங் அசெட்ல இருந்து கேஷ் ஜெனரேட்டிங் ப்ரொடக்டிவ் அசெட் மூவ் ஆகுது. ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுதான் ஐ திங்க் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். ஸோ ரெடியூசிங் எக்ஸ்போஷர் இஸ் சஜஸ்டட் இன் அ கார்டட் மேனர். நாளைக்கு காலையிலே மொத்தம் விற்கணும்னு அவசியம் இல்லை. புரியுது. ஆனா நிறைய ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அந்த செல்வத்தை கொஞ்சம் ரீடைன் பண்ணி கொஞ்சம் பொறுமையா விற்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு அழகுன்றது என்னோட கருத்து. கணேஷ் சார், நீங்க சொல்றீங்க இப்போ கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் ஏறி இருக்கு, ப்ராஃபிட் புக் பண்றது புத்திசாலித்தனம் அதெல்லாம்ங்கிறது சரிதான். பட் இப்போ ஒரு புது இன்வெஸ்டருக்கு, ஏன்னா நான் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலே இன்னைக்கு நான் ஸ்டாக் பத்தி கேள்வி கேட்கறது ஒரு புது இன்வெஸ்டர் ஃபர்ஸ்ட் கோல்டா சில்வராங்கிறது தான் எனக்கு வருது. எல்லாருமே கேட்கறது அதுதான். இப்போ நான் ஒரு புது இன்வெஸ்டரா வந்தேன்னா சின்னதா மேக் பண்ணணுமா, ஒரு எஸ்ஐபி மாதிரி பண்ணணுமா? கோல்டன் சில்வர்லயே இப்போ எஸ்ஐபிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட். ஸோ நீ அந்த மாதிரி பண்ணணுமா, இல்லாட்டி பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கணுமா? என்ன சொல்லுவீங்க ஒரு புது இன்வெஸ்டருக்கு? இதுவும் நல்ல கேள்விதான் கணேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இந்தியன் இன்வெஸ்டருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோல்டு இருக்கும். அதுவும் மேரிடு ஃபேமிலியா இருந்தா நம்ம சொல்லவே தேவையில்ல. ஸோ ஐ திங்க் நம்ம கோல்டு வந்து ஒரு இன்னரண்டா ஒரு நல்ல சொத்து, அதை வச்சிருந்தோம். இன்னைக்கு யார்கிட்ட இல்லாதவங்க கோல்டு என்ன பண்ணலாம்னா அதோட நீடு என்னன்றது நம்ம புரிஞ்சுப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல ஒரு தேவைக்காக நம்ம வாங்குறோமா, மேபி ஒரு மேரேஜ் போடுவோம், ஏன்னா அது நம்மளோட கஷ்டம், அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ எது அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது சிறுக வாங்குறது தப்பே இல்லை. கோல்டு என்னைக்குமே 100 வருஷம் இருந்தாலுமே கோல்டு இருக்கும். என்னோட ஒரே இது என்னன்னா அசெட் இன்னைக்கு ரொம்ப சீப் இல்லாதனால ரொம்ப அக்ரெசிவா எக்ஸ்போஷர் எடுக்காம நம்ம வந்து ஒரு லட்சம் ஒரு 100 கிராம் அக்யூமுலேட் பண்ணணும் நம்ம ஒரு பிளான் பண்ணிருந்தோம்னா மாசம் ஒரு 2 கிராமா அக்யூமுலேட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஜோன். அட்லீஸ்ட் ஒரு ஃபேர் மெத்தட்ல கால்குலேட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல எப்பாவது கரெக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டில் அந்த 100 கிராம் வேணும்னா கூட நீங்க அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னா பொறுமையா வாங்கணும். இன்னைக்கு நாளைக்கு காலையில மேல போயிடும் அந்த ஒரு ஃபோமோன்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். கரெக்ட். இதே தான் நம்மளுக்கு ஸ்மால் கேப் இந்தியாவில் இருந்தது. ஒரு 2024 செப்டம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோமோ நிறைய இருந்தது. அங்க விற்காதவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50-60% லாஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் தெரியும். என்னோட இது என்னன்னா அந்த ஃபோமோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேபிளா வாங்கினா நம்ம செல்வத்தை எப்பவுமே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அதுதான் என்னோட இது. தவிர வாங்க வேணான்றது ஒரு இது இல்லை. பொறுமையா வாங்குங்க. இன்னைக்கு வாங்கணும்னா நீங்க நிறைய வச்சிருக்கீங்கன்னா ஸ்லைட்டா வித்துக்கோங்க. மீடியமா இருந்ததுன்னா மாடரேட்டா அசெட் அலோகேஷனுக்குள்ள உட்காந்துட்டு இருக்குன்னா அப்படியே இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஆஃப் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த எக்ஸ்போஜர் இருக்குங்க. ஆனா அசெட் ரன் ஆனது வந்து உண்மை. கரெக்ட். அது வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு உண்மை. ரைட். அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணி தான் நம்ம டிசிஷனை எடுக்கணும். கண்டிப்பா இது ஒரு நல்ல டைம் டு டேக் டிசிஷன். புரியுது. அது என்னோட வியூ. தேங்க்யூ பாலாஜி. ஐ திங்க் தேங்க்ஸ் கணேஷ். ஐ திங்க் எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். பட்ஜெட் மட்டும் இல்ல. I think gold and silver ஒரு ஆஃப் ஹேண்டட் क्वेश्चन கேட்க வேண்டியது பாலாஜி கிட்ட. எல்லாமே நல்லா பண்ணுவோம். ஐ திங்க் country is in a very good hand. ஒரு மீடியம் டர்ம் வியூல வாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஐ திங்க் இந்தியா இஸ் இன் a rightly positioned. நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி டெஃபினட்டா இல்ல. ஸோ ஐ திங்க் as an investor நம்ம நல்லாவே பண்ணுவோம். தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ.